Hi traders, welcome to my channel. Today we are going to learn about types of trend lines. So there are three types of trend lines. So one by one we are going to learn about it. So அந்த three types of trend line என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது விக் டு விக் ட்ராப் பண்ணுறது, செகண்டு விக் டு கேண்டலினுடைய பாடி ட்ராப் பண்ணுறது, தேர்டு பார்த்தீங்கன்னா பாடி கேண்டலுடைய பாடி டு பாடி ட்ராப் பண்ணுறது. ஸோ இந்த மூணு வகையான ட்ரெண்ட் லைன்ஸிலும் எப்படி ஷுவர் ஷார்ட் ட்ரேட் எப்படி எடுக்கிறது என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விக்கு டு விக்கு பார்ப்போம். ஸோ இதுதான் பாருங்கள், நான் ட்ரா பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இதுதான் வந்து விக்கு டு விக். ஸோ இந்த விக்கினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ இங்கேருந்து செகண்டு இதனுடைய விக், அதாவது லோயஸ்ட் பாயிண்ட்டு, கேண்டலுடைய லோயஸ்ட் விக் பாயிண்ட்டு, ஃபஸ்ட்டு கேண்டலுடைய லோயஸ்ட் விக் பாயிண்ட், செகண்ட் கேண்டலுடைய லோயஸ்ட் விக் பாயிண்ட், தேர்ட் புல் பேக்கினுடைய லோயஸ்ட் விக் பாயிண்ட்டு. இந்த மூணு புல் பேக்கினுடைய லோயஸ்ட் விக் பாயிண்ட்டு நம்ம டச் ஆகிற மாதிரி ஒரு லைன் வரைஞ்சோம்னா செகண்டு, அதாவது வந்து ஃபஸ்ட்டு செகண்டு புல் பேக்கினுடைய லோயஸ்ட் விக் நம்ம இப்படி வரைஞ்சோம்னா பாருங்கள், கிளியராக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பாயிண்ட்டை நான் எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட்டு பாருங்கள், கிளியராக பாருங்கள். ஸோ இந்த பாயிண்ட்டு நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுறேன். ஸோ இதிலிருந்து இந்த செகண்டு புல் பேக்கினுடைய லோயஸ்ட்டு பாயிண்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரும். தேர்டு லோயஸ்ட்டு பாயிண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வரும். ஸோ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும், தேர்டு கேண்டில் வந்து நம்ம ஷுவர் ஷார்ட் ட்ரேடு நம்ம எடுக்கலாம். இந்த கேண்டில் வந்து ஷுவர் ஷார்ட் ட்ரேடு நம்ம எடுக்கலாம். இது ஷுவர் ஷார்ட் ட்ரேடு, புரியுதுங்களா? இது ஷுவர் ஷார்ட் ட்ரேட் நம்ம ஈஸியாக எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டைப்பு விக் டு விக், அதாவது வந்து ஒவ்வொரு புல் பேக்கினுடைய லோயஸ்ட் பாயிண்ட்டு இதுதான் ஃபஸ்ட்டு. நீங்கள் இப்படி ட்ரா பண்ணிங்கனாலே உங்களுக்கு கேண்டில் கிடைக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. இந்த ரெண்டு கேண்டில் இது ஃபஸ்ட் பாயிண்ட், நான் இங்கேயே ட்ரா பண்ணுற பாருங்கள். இது ஃபஸ்ட் பாயிண்ட், இது செகண்ட் பாயிண்ட்டு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி இது தேர்ட் பாயிண்ட்டு. நம்ம அதை எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா மூணாவதாக அந்த பாயிண்ட் எங்கே டச் ஆகுதோ அதுதான் நம்மளுடைய ஷுவர் ஷார்ட் ட்ரேட். ஸோ ஷுவர் ஷார்ட் ட்ரேட் இதில் எது கிடைக்குதுன்னா நம்மளுக்கு இந்த க்ரீன் கேண்டில் நம்மளுக்கு கிடைக்கும் ஷுவர் ஷார்ட் ட்ரேட். ஸோ இது டைப் 1. அடுத்ததாக டைப் 2 பார்ப்போம். டைப் 2 என்னது? விக் டு பாடி. விக் டு பாடி எப்படி ட்ரா பண்ணுன்னா பாருங்கள், விக் டு பாடி. ஸோ விக் டு பாடி, இது விக் இருக்குது, லோயஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் புல் பேக்கு. அடுத்தது பாடி, அந்த விக்கிலேருந்து பாடி வந்து நம்ம ட்ரா பண்ணோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு வந்து ஷுவர் ஷார்ட் ட்ரேடு. ஓகே, இந்த கேண்டில் டச் ஆனது உடனே எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஷுவர் ஷார்ட் ட்ரேடு. இன்கேஸ் நீங்கள் இதை விட்டுட்டு இந்த கேண்டில் போட்டு நீங்கள் ஃபெயிலியர் ஆகிருந்தால் தேர்டு ஷுவராக நீங்கள் ட்ரேடு எடுக்கலாம். மறுபடியும் வந்து மார்டிங்கல் ட்ரேடு நீங்கள் ஷுவராக எடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ரெண்டாவது டைப்பு. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸோ விக்கு, இது வந்து பாடி ரெண்டாவது, மூணாவது இது எடுக்கலாம். ஆர்எல்ஸ் இது ஷுவர் ஷார்ட் ட்ரேடு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சிம்பிள், வெரி சிம்பிள். ட்ரெண்ட் லைன் வரைகிறது வெரி சிம்பிள். தேர்ட் மெத்தட். ஸோ இது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது இதில். தேர்டு மூணாவது டைப்பு பார்க்கலாம். மூணாவது டைப்பு என்ன சொன்னால் பாடி டு பாடி பாருங்கள். ஸோ பாடி டு பாடி நம்ம ட்ரா பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, கம்ப்ளீட்டு. ஸோ நீங்கள் இப்படி பாடி டு பாடி நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வரும் பாருங்கள். இந்தோ உங்களுக்கு எங்கே கிடைக்கிது. ஸோ இதில் ட்ரா பண்ணுங்கள். ஃபஸ்ட் பாயிண்ட்டு, செகண்ட் புல் பேக்கு. ஸோ மார்க்கெட்டு என்ன ஆகிருக்குது, இந்த இடத்துலேருந்து வந்து மார்க்கெட்டு மூவ் ஆகிருக்குது. ஸோ இது ஃபஸ்ட் புல் பேக், இது செகண்ட் புல் பேக், இது தேர்ட் புல் பேக். இங்கே பாருங்கள் தெளிவாக. ஸோ இது ஃபஸ்ட் புல் பேக், செகண்ட் புல் பேக், தேர்ட் புல் பேக் இருக்குங்களா. ஸோ இதுதான் 3 புல் பேக்கு. ஸோ நீங்கள் ட்ரா பண்ணும்போது பாருங்கள் நீட்டாக வந்து ஃபஸ்ட்டு பாடியில் டைப் பண்ணியிருக்கோம். இது ரெண்டாவது இது இந்த இடம் 2. அடுத்தது வந்து இது 3வது. ஸோ ஷுவர் ஷார்ட் ட்ரேடு நம்மளுக்கு எதுனா இந்த கேண்டில் ஷுவர் ஷார்ட் ட்ரேட்.
இது கரெக்டாக வந்து இதாக இருக்குங்களா, இது வந்து பாடி கரெக்டாக வந்து ட்ரெண்ட் லைன் வைக்கணும். ஸோ இது ஷார்ட் ட்ரேடு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் புல் பேக், தேர்ட் டச், ஃபர்ஸ்ட் டச், செகண்ட் டச், தேர்ட் டச். ஸோ ட்ரெண்ட் லைன் நம்ம எப்பயுமே தேர்ட் டச்சில் தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஃபோர்த்து டச் வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டி கம்மியாகும். ஃபிஃப்த்துலாம் நம்ம எடுக்கவே கூடாது. ஸோ சில டைமில் வரும், சில டைம் வராது. ஸோ ஒன்லி நம்ம பிலீவ் பண்ண வேண்டியது எதுனா ட்ரஸ்ட் பண்ண வேண்டியது தேர்ட் பாயிண்ட் மட்டும்தான், மூணாவது டச் மட்டும்தான். ஸோ இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரெண்ட் லைனு. ஸோ நான் இப்போது ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைவாக ட்ரேட் எடுத்து காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள் ஒரே நிமிஷம். டைரெக்டாக நம்ம பார்த்துருவோம் எப்படி ட்ரேட் எடுக்கிறது, லைவ் ட்ரேட். நான் ஸோ வாங்க மார்க்கெட்டில் பார்ப்போம். ஸோ ட்ரெண்ட் லைன் அடுத்ததான். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல் பேக் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். செகண்டு ஃபுல் பேக், அதாவது வந்து விக்கு டு விக்கு, இதுதான் லோயஸ்ட் பாயிண்ட்டு, இதனுடைய லோயஸ்ட் பாயிண்ட்டு இதுதான். ஸோ விக்கு டு விக்கு நான் ட்ரா பண்ணியிருக்கேன். விக்கு டு விக்கு வந்துச்சுன்னா இதில் நான் ட்ரேட் எடுப்பேன். அடுத்தது விக்கு டு பாடி, அது ஒன்று ட்ரை பண்ணுறேன். ஸோ பாருங்க, அருமையான ட்ரெண்ட் லைனு, அருமையாக ட்ரேட் போயிட்டுருக்கு. ஸோ பாருங்க, பாடி டு பாடி வரைஞ்சாலும் சரி, விக்கு டு பாடி வச்சாலும் பக்கா ட்ரேட் உங்களுக்கு கிடச்சிருக்கும். லோயஸ்ட்டு பாயிண்ட்டு பாருங்கள், இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு விக்கு பாடி பாருங்கள், இது பாடி. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக உங்களுக்கு தெரியும், இது விக்கு டு பாடி 2, மூணாவது டச்சு ஷார்ட் ட்ரேடு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இது பாருங்கள், இந்த இடத்துல நான் போட்டேன். இது எப்படின்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது ஒரு ஸ்மால் ட்ரெண்ட் லைன்ஸ் பாருங்கள். இங்கேருந்து ட்ரெண்டு என்ன ஆகுது, டவுன் ஆகிட்டு இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ ஷியோராக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பாடி டு பாடி நான் என்ன வரைகிறேன், பாடி டு பாடி வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு வந்து டச் ஆகிடுச்சு. ஸோ இந்த ட்ரேடு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பாருங்கள், தேர்டு ஷார்ட் ட்ரேடு. பாருங்கள், உங்களுக்கு ட்ரா பண்ணிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு டச்சு, செகண்ட் டச்சு, தேர்ட் டச், பாடி டு கேண்டலுடைய பாடி டு பாடி, கேண்டலுடைய பாடி டு பாடி. ஸோ இதை வந்து ஷார்ட் ட்ரேடு பாருங்கள், சிம்பிளாக முடிஞ்சுது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. ட்ரெண்ட் லைன்ஸ் இதுதான், 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரெண்ட் லைன்ஸ். வெரி பேசிக் ஷுவராக நீங்கள் வின் பண்ணலாம். பாருங்கள், நம்மளுக்கு ப்ராஃபிட் ஜஸ்ட் 2 ட்ரேட்ஸ் எடுத்தால் ஷார்ட் ட்ரேட்ஸ். ஸோ கைஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்ததாக ஒரு நல்ல டாப்பிக்கில் மறுபடியும் வந்து பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச், பாய்.